டாஸ்மாக் மதுக்கடையை அகற்றக் கோரி காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து சென்னையில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த நேரலையை பார்க்கலாம். இதுகுறித்து பேசுவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியம் தொலைபேசி வழியாக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுப்பிரமணியன், குறிப்பாக நுங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள இந்த கடையை மாற்றுமாறு போராட்டம் எதற்காக நடைபெறுது? நுங்கம்பாக்கம் புஷ்பா நகர் கோரி காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் புஷ்பா நகர் பொதுமக்கள் தற்போது டாஸ்மாக் கடையை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசு 500 கடைகளை மூடப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக அந்த 500 கடைகளில் இந்த ஒரு கடையும் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 3 முறை, அதாவது காங்கிரஸ் கட்சியினர் இந்த பகுதி மக்களோடு சேர்ந்து இதுவரை 3 முறை இந்த கடையை மூடக்கோரி போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை இந்த கடை மூடப்படவில்லை. இந்த நிலையில் 3வது முறையாக தற்போது இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்திற்கு பிறகு அவர்கள் கலந்து சென்றால் அவர்களை கைது செய்ய மாட்டோம் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேதவழி சுப்பிரமணியன், சென்னை முழுவதும் பல்வேறு டாஸ்மாக் மதுபான கடைகள் இருக்கும்போது குறிப்பா இந்த மதுபான கடையை அகற்றணும்னு பொதுமக்களும் காங்கிரசாரும் இணைந்து கோரிக்கை வைக்க என்ன காரணம்? குறிப்பாக இந்த கடையை பொறுத்தவரையில் குடியிருப்பு பகுதியில், அதாவது 2000 குடும்பத்தினர் வசிக்கக்கூடிய புஷ்பா நகர் குடியிருப்பு பகுதியில் அருகிலேயே இந்த கடை இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கடையின் அருகிலேயே கோவில் இருக்கிறது. சிறிது தொலைவில் தான் கல்லூரியும் இருக்கிறது, பள்ளியும் இருக்கிறது. எனவே இந்த கடையை மூடக்கோரி பல முறை போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் இப்பகுதி மக்கள். எனவே இந்த கடையின் காரணமாக பல்வேறு பிரச்சனைகளும் நிகழ்ந்திருக்கிறது. குடிபோதையில் ஒரு சிலர் பாட்டில் உடைத்து பேருந்து மீது வீசுவது, அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய பொதுமக்களுக்கு இடையூறாக வகையில் செயல்படுவது என பல்வேறு சம்பவங்கள் இந்த கடையின் அருகே நிகழ்ந்திருக்கிற காரணத்தினால் இப்பகுதி மக்கள் இது 3வது முறையாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பலமுறை டாஸ்மாக் மண்டல அலுவலகத்திற்கு கோரிக்கை வைத்து இந்த கடை மூடப்படவில்லை. எனவே இந்த கடையை இந்த முறையாவது, அதாவது 500 கடைகளில் ஒரு கடையாக இதை இணைத்து இந்த முறையாவது இந்த கடையை மூட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சுப்பிரமணியன், இந்த கடையை அகற்ற கோரி இதற்கு முன்பே பொதுமக்களும் காங்கிரசாரும் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்களா? அப்படி போராட்டத்தில் ஈடுபடும் போது காவல்துறையினர் அந்த மதுக்கடையை அகற்றுடன் உறுதிமொழி அளித்தும் அது நிறைவேற்றப்பட்டதா இல்லையா? ஏற்கனவே 3 முறை இவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள், முற்றுகை போராட்டத்தை. அப்போது டாஸ்மாக் மண்டல அதிகாரிகள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியும் அளித்ததாக காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் கடை மூடப்படவில்லை. இந்த நிலையில் 500 கடைகள் மூடப்படும் என்று அரசு அறிவித்திருக்கிற சூழ்நிலையில் அந்த 500 கடைகளில் இந்த ஒரு கடையும் 494 எண் கொண்ட அந்த டாஸ்மாக் கடையும் மூட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தித்தான் இவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். டாஸ்மாக் மண்டல அதிகாரிகள் ஏற்கனவே உறுதி அளித்துவிட்டு கடை மூடப்படாமல் ஏமாற்றக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சியினர் முன்வைக்கிறார்கள். இந்த முறை இந்த கடை மூடப்படாவிட்டால் எங்களுடைய போராட்டம் பல கட்டங்களாக நடத்தப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சுப்பிரமணியன், டாஸ்மாக் கடை அகற்றப்படும் உறுதி அளிச்சும் ஏன் அந்த கடை இன்னும் அகற்றப்படல? அதுக்கு டாஸ்மாக் கடை தரப்புல என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? இது தொடர்பாக டாஸ்மாக் மண்டல அதிகாரிகளை நாம் தொடர்பு கொள்ள முயற்சி செய்தோம். ஆனால் அவர்கள் தொடர்பு கொள்ள இயலவில்லை. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இதே போல கடந்த சில மாதங்களுக்கு முன்பு போராட்டம் நடத்தப்பட்டது. காங்கிரஸ் கட்சியினர் மட்டுமல்லாமல் பிற கட்சிகளை சேர்ந்தவர்கள் மற்றும் பல அமைப்புகளும் இந்த கடைகளை மூடக்கோரி பலமுறை போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. அப்போது அவர்கள் வரக்கூடிய இங்கே அதிகாரிகள் போராட்டம் நடத்துவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி கடை மூடுவதற்காக பரிசீலனை அரசுக்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம் என்ற ஒரு உறுதிமொழியை மட்டும் சொல்லிவிட்டு போராட்டக்காரர்களை கலைந்து செல்வதற்காக ஒரு வழிவகைகள் தான் அவர்கள் செய்கிறார்கள் என்று காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த முறை மண்டல அதிகாரிகள், டாஸ்மாக் மண்டல அதிகாரிகள் இதே போல உறுதிமொழியை அளித்துவிட்டு எங்களை ஏமாற்றினால் எங்களுடைய போராட்டம் இன்னும் பல கட்டங்களாக வெடிக்கும். அதே போல டாஸ்மாக் மண்டல அலுவலகத்தையே நாங்கள் முற்றுகையிடுவதற்காக ஏற்பாடுகள் கூட நாங்கள் செய்வோம் என்ற ஒரு தகவலை அவர்கள் முன்வைக்கிறார்கள். சுப்பிரமணியன், இப்போ நடந்துட்டு இருக்கும் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர காவல்துறையின் தரப்புல என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் நேற்றே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்று காலையிலிருந்து அந்த கடை முன்பு தற்போது நுங்கம்பாக்கம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். போராட்டம் காரணமாக அந்த போராட்டக்காரர்கள் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் தடுப்பு வேலியில் அமைக்கப்பட்டு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது போராட்டக்காரர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர்கள் கலைந்து சென்றால் கைது நடவடிக்கை எதுவும் இருக்காது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால்
அவர்கள் கலைந்து போகாமல் இருந்தால் கண்டிப்பாக கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த போராட்டம் காரணமாக அந்த டாஸ்மாக் கடை இன்னும் திறக்கப்படவில்லை. போராட்டத்திற்கு பிறகுதான் டாஸ்மாக் கடை திறக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. காவல்துறையினருடைய விளக்கத்திற்கு பொதுமக்கள் தரப்பிலையும் போராட்டக்காரர்கள் தரப்பிலையும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? எங்களுடைய போராட்டம் எந்த வகையிலும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்காது என்ற ஒரு விளக்கத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியினர். அது மட்டுமல்லாமல் இப்போ போராட்டம் காரணமாக மட்டுமே நீங்கள் கடையை மூடுவது என்பது ஒரு சரியான ஒரு வழிவகை அல்ல. நிரந்தரமாக அந்த கடையை மூட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். வேதவழி சுப்பிரமணியன், இந்த போராட்டம் நடத்தியும் அந்த மதுக்கடை அகற்றப்படலனா போராட்டக்காரர்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? நான் ஏற்கனவே தெரிவித்தது போல இந்த முறை அந்த 500 கடைகளில் இந்த கடையை இணைத்து கடையை மூடாவிட்டால் எங்களுடைய போராட்டம் பல கட்டங்களாக வெடிக்கும், பல்வேறு விதமாக இருக்கும் என்று காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்திருக்கிறார்கள். டாஸ்மாக் மண்டல தலைமை அலுவலகத்தை நாங்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதற்காக திட்டங்கள் இருக்கிறது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சுப்பிரமணியன், தங்களின் விரிவான விவரங்களுக்கு நன்றி.